அது கர்மாவின் பலனே தவிர இறைவனிடம் தோஷம் சொல்லக்கூடாது நம்ம. அதனால் இவர்கள் செய்த வினை பயனாக அவர்கள் போக வேண்டிய நிலை வந்து விடுகிறது. அத்தனை நாள் உபவாசம் இருந்து அவ்வளோ நியமங்களோடு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஊழ்வினை காரணமாக வந்து போக நேரிடுகிறது. இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், ஒருவர் போய்விட்டால் அவருடைய ஊழ்வினைங்களாம். ஒரு பஸ்ஸு போச்சு 30 பேர் படுறாங்க, 40 பேர் படுறாங்க, ஒரு ரயில் போச்சு 50 பேர் விட்டாங்க, 100 பேர் விட்டாங்க. இதுக்கு என்ன சொல்கிறது? இது பல பேருடைய வினையின் சார்பாக ஆகக்கூடிய ஒரு நிலை. அதே நிலையத்தில் இந்த வினையின் கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் கூட இருக்கும், குறைச்சலாக இருந்தால் கூட இருக்கும். யார் ஒருத்தர் எந்த வாகனத்தை போகிறார்களோ அவருடைய அறியாமையினாலேயும் அவருடைய வினையினாலேயும் இத்தனை பேருக்கு இந்த கதி வரதும் உண்டு. ஆகையினால இந்த வினை என்பது தனிப்பட்ட முறையில் மனிதனுக்கும் உண்டு, சமுதாய அடிப்படையிலையும் உண்டு. யார் இதுக்கு வழிகாட்டியாக நம்ம நடத்தி செல்கிறானோ அவனுடைய உள்பணி சேர்ந்து தான் இதெல்லாம் ஆகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக காலத்தினுடைய நிலையும் உண்டு. காலம் சரியாக இவனை கவனிக்காதனாலே காலத்தினாலே இவன் அழிக்கப்படுகிறதும் உண்டு. ஆகவே பல காரணங்களாலே இந்த மாதிரி விபத்துகள் நடைபெறுகின்றன.